ஹலோ கைஸ், இந்த வீடியோல டஞ்சன் ஆர்டிசி மேன்வாவோட 44வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். மற்ற 43 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோ லைக் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்வோர்ன்ட்டு அவ்வளோ பிளானை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிருப்பான். அந்த போர் ஸ்டார்ட் ஆன உடனே ஹங்டேவால அதை பண்ண முடியாம அவன் அந்த இடத்துல சாகிற மாதிரி காமிச்சிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் என் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த போர்ல இருந்து அவங்க தப்பிக்கிற பிளான்ல ஜீசாக் இருந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கூட்டிட்டு போறப்ப டேமிட் உன்னால எந்திரிச்சு நிக்க முடியுமா சாட்டர் பாக்ஸ், ஹே சாட்டர் பாக்ஸ் நீ நல்லா தானே இருக்க, நான் சொல்றது கேக்குதா இல்லையா, இவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிறப்ப அந்த ஹியூனில் தாத்தா ஜின்வு அதுக்கப்புறம் தேசு 3 பேர் சாட்டர் பாக்ஸ் ஜீசாக் அப்படிங்கிறப்ப நீங்க வந்துட்டு தப்பிச்சிங்க வந்துட்டீங்களா அப்படிங்கிறப்ப ஜின்னு நீங்க இருந்த அந்த சென்ட்ரல் அட்டாக் ரூட்ல மட்டும்தான் அட்டாக் வந்துட்டு நடந்திருக்கு, அதுக்கப்புறம் ஹங்டேங்க அவன் உன் கூட இல்லையா அப்படிங்கிறப்ப இவன் இருந்துட்டு அப்படியே மூஞ்ச சுழிச்சிட்டு கீழே போடுற அவன் இறந்துட்டானா அப்படின்னு கேக்குறப்ப மேஜர் அதுக்கப்புறம் ஜிஓங்க வந்துட்டு என்ன ஆனாங்க அப்படிங்கிறப்ப அவங்கள்ட்ட நியூஸே வரல. ஐ அஸ்யூம் அவங்க வந்துட்டு ஆல்ரெடி மூவ்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க வந்துட்டு லெஃப்ட் சைட்ல இருந்தோம், நீங்க வந்துட்டு மிடில் இருந்தீங்க, மேஜர் ஜிஓங்க வந்துட்டு ரைட் சைட்ல இருந்தாங்க. தட் மீன்ஸ் அவங்க வந்துட்டு நம்மளோட எனிமீஸை தாண்டி இருக்காங்க. சோ அவங்க வந்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நம்ப தான் முடியும். இந்த சாட்டர் பாக்ஸ் வந்துட்டு நீ ஆர்ப கொடுத்தி அப்படிங்கிறப்ப ஜிசாக் இருந்துட்டு இல்ல நான் வந்துட்டு கொஞ்சம் அவசரத்துல வந்தேனா அதனால நான் மட்டும் இந்த டவுன் ஜெம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறப்ப ஜின்னூர் அவனுக்கு வந்துட்டு இப்பவே கொடு, நமக்கு வந்துட்டு போதுமான அளவு டைம் கிடையாது அப்படிங்கிறப்ப பட் அவனோட கண்டிஷன் வந்துட்டு இப்போ அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு நல்ல மூட்ல இருக்கானா அப்படின்னு கன்சிடர் பண்ணிலாம் நம்மளால இந்த நேரத்தில் அவனுக்கு குடிக்க முடியாது. அவனுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் அதை சாப்பிட வைக்கணும். அதுக்கப்புறம் தாத்தா நீங்க வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிறப்ப நான் எடுத்துக்கிட்டேன் தான் அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளவு வந்துட்டு மூச்சு வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப குட்னஸ் யூ பிராட், நீ வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல இருந்து திடீர்னு ஸ்ட்ரென்த்தை உருவாக்குற ஒரு மேஜிக்கல் ஐட்டம் தான் அந்த டவுன் ஜெம் அப்படின்னு நினைச்சியா, என்ன மாதிரி ஒரு வயசானவனுக்கு இது எல்லாமே என்னோட கலைப்பை வந்துட்டு கொஞ்சம் கம்மிப்படுத்துது அவ்வளவுதான் அப்படிங்கிறப்ப சின்ன ஒரு இட் கேன் பி. சோ இந்த டவுன் ஜெம் அப்படிங்கிறது மோர் லைக் எனர்ஜியை தான் வந்துட்டு அதிகப்படுத்துது நினைக்கிறேன். பாடியோட ஃபேட்டை வந்துட்டு கம்மி பண்ணாம உங்களோட மசிலை வந்துட்டு அதிகப்படுத்தாம எஃபிஷியன்ஸை மட்டும் அதிகப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். சோ இது வந்துட்டு ஃபிட்னஸோட மேட்டர் தான். அந்த ஓல்டு மேனோட ஃப்ரெஜைல் பாடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்கு. அதே மாதிரி ஹியூனலுக்குமே இருந்துட்டு அது ப்ராப்ளம் தான். அவன் வந்துட்டு ஸ்ட்ராங்கா தான் இருக்கான், பட் அவனோட பெரிய பாடியால இந்த பிசிக்கலோட வந்துட்டு தாங்கிக்க முடியல. அவன் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வச்சதுக்கு அப்புறமா பெருசா பிரீத் பண்ணதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறான். தேசோ அதுக்கப்புறம் ஹியூனில் இவங்க 2 பேருமே எங்களை வந்து ஹோல்டு பேக் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க 3 பேரும் இந்த ஸ்பைடர்ஸ்க்கு சென்ட்ரா வந்துட்டு ஓடி ஒரு டிஸ்ட்ராக்ஷனை வந்து கிரியேட் பண்றோம். தாத்தா அதுக்கப்புறம் ஹியூனில் 2 பேருமே ரைட் வால்ஸ்லயே இருந்துட்டு நகர்ந்துட்டு நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டு வாங்க அப்படிங்கிறப்ப ஜீசாக்கு வந்துட்டு நம்ம ஒன்னாதானே இந்த இடத்துல இருந்து போகணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பிரிஞ்சு போனாதான் நமக்கு ஹையர் சான்ஸ் ஆஃப் சர்வைவல் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த தாத்தா தேசு இருந்துட்டு ஆல்ரைட் நாம வந்துட்டு ஒன்னா இருந்தா சிச்சுவேஷன் இருந்துட்டு மோசமாகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், எங்களால உங்க கூட கீப் அப் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறப்ப ஜீசாக்கு இருந்துட்டு பட் இது வந்துட்டு அப்படின்னு என்னமோ சொல்ல போறப்ப தடுக்க போறப்ப அந்த ஜின்னு வந்துட்டு ஹே உனக்கு என்ன ஆச்சு, அந்த ஹங்டேக் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்தல நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பிளான் இருக்கு. சோ எதுக்காக இந்த பிளானை வந்துட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு, ஜஸ்ட் நான் சொல்றதை கேளு சரியா, உனக்கு வாழணும்னு ஆசை இருக்கு, நான் கண்டிப்பா நம்மள இருந்து வெளியே கூட்டிட்டு போவேன், நீ என் சைட்ல இருக்கன்னு நினைச்சேன், அதனால இது எல்லாத்தையுமே நீ வந்துட்டு ரொம்ப ஒர்ஸா மாத்தி விட்டுறாத, உன்னோட அம்மா உன்னை பத்தி கவலைப்படுவாங்கன்னு நினைச்சலையா, இந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு உனக்கு ஆசையே இல்லையா அப்படின்லாம் அவனை அப்படிலாம் மணிப்புலேட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இங்க இருந்து சீக்கிரமா போய் ஆகணும், நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அந்த லொகேஷனை வந்துட்டு மீட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அந்த தாத்தா தேசு வந்துட்டு ஆல்ரைட் கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிறப்ப அந்த ஹியூனில் வந்துட்டு ஜீசாக் சாட்டர் பாக்ஸ் வந்துட்டு நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. அதுக்கப்புறம் ஜின்னு ரெண்டு போறப்ப நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற பிளாக் வந்துட்டு ஃபுல்லா ஸ்பைடர்ஸா இருக்கு. ஒரு 3 மீட்டர் அளவுக்கு வந்துட்டு ஜம்ப் பண்ணுங்க, அங்க கீழே இருக்கிற சின்ன சின்ன ஸ்பைடர் மேல வந்துட்டு ஜம்ப் பண்ணி பெருசா வந்துட்டு தாண்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவங்களும் ஜம்ப் பண்ணி தாண்டி போயிட்டு இருக்காங்க. நம்மள வந்துட்டு ஏதாவது சேஸ் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா அங்க முன்னாடி இருக்கிற மணல் டஸ்ட்ல வந்துட்டு போயிட்டு அது வந்துட்டு லூஸ் பண்ணணும். 2 பேரும் வந்துட்டு ரொம்ப பின்னாடி தங்கிடாதீங்க அப்படிங்கிறப்ப அந்த சீஸாக இருந்துட்டு நாங்க வந்துட்டு அவ்வளவு அட்டென்ஷனை வந்துட்டு இழுக்காம முடிஞ்ச அளவுக்கு லோவா தான் இருந்துட்டு இந்த இடத்துல போயிட்டு இருக்கோம். இங்க இருக்கிற டஸ்ட்ல வந்துட்டு அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு அதுங்க வந்துட்டு எங்களை பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கோம். ஜஸ்ட் லைக் தட் நாங்க வந்துட்டு ஸ்டெல்த்தியா தான் இந்த ஸ்பைடரை வந்துட்டு தாண்டி போனோம். வெதர் அவங்க வந்துட்டு ஹியூமன்ஸ் அன் பண்ணாலும் எனிமீஸ் வந்துட்டு ஃபைட் பண்ணாலும் சரி. பட் இதை வந்துட்டு இனிஷியலா நாங்க டிஸ்கஸ் பண்ணவே இல்லையே, கவனத்தை ஈர்க்கிறேன் அப்படின்னு அந்த தாத்தா கிட்ட சொன்னால, பட் இப்படி இல்ல நாங்க போயிட்டு இருக்கோம் ஜஸ்ட் பிகாஸ் நாங்க வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா போறதுனால எல்லா கவனத்தையும் எங்க மேல ஈர்க்க முடியாது. அதனால தானே நாங்க இந்த போர்ல வந்துட்டு தப்பிச்சா அதுங்க கண்ணில் மாட்ட மாட்டோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிளானையே போட்டோம். சோ நாங்க வந்துட்டு இந்த இடத்துல டிஸ்ட்ராக்ஷனை ஏற்படுத்த வரல. இட்ஸ் கிளியர் ஆஃப்டர் ஆல். ஏன்னா அந்த
ஸ்பைடர்ஸால செவருமே இருந்துட்டு ஏறி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவையும் அந்த ஹியூனிலையும் வேணும்னே தான் அந்த ஸ்பைடர் கிட்ட மாட்ட வச்சிருக்கான் ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜீசாக்கு புரிய வருது. அப்ப ஹியூனில் கிராம்ஸ் அந்த ரிப்போர்ட்டர் நம்மள கை விட்டுட்டான், எதுக்காக இந்த பிளானுக்கு வந்துட்டு நீங்க அக்ரி பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறப்ப தாத்தா இருந்து எனக்கு தெரியும், பட் அட்லீஸ்ட் எங்க இருக்கிறவங்க இந்த இடத்துல இருந்து வெளியே போனா அது நல்லது தானே. நான் வந்துட்டு உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக ஒரு சுமையா இருக்க மாட்டேன். ஆல்ரெடி நான் வேற ரொம்ப டயர்டா இருக்கேன். ஐ எம் சாரி, நீ வந்துட்டு என் கூட வர வேண்டியதா ஆகி போச்சுல, பட் கவலையே படாத, நான் வந்துட்டு உன்னோட ஃபியூச்சரை வந்துட்டு கண்டிப்பா என்ஷோர் பண்ணுவேன், இந்த இடத்துல இருந்து நீ உயிரோட போவ அப்படிங்கிறப்ப ஹியூனில்ன்ட்டு வெயிட் கிராம்ஸ் அப்ப அந்த பெரிய ஜெம் ஸ்டோன் கொடுத்தாங்களே அது வந்துட்டு அப்படிங்கிறப்ப அதோட பவர் தான் வந்து இவர் யூஸ் பண்றாரு போல. அதனால அந்த ஹியூனில் வந்துட்டு அப்படியே தூக்கி பயங்கர ஸ்பீட்ல அவரை வந்துட்டு இங்க இருந்து தூக்கி வீசிட்டாரு. அப்போ அவன் வந்துட்டு கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைடர் எல்லாத்தையுமே தாண்டி அந்த சைடு போயிட்டு இருக்கிறப்ப ஸ்பைடர் வந்துட்டு அவனை பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஹே யூ பேஸ்டர்ட்ஸ், நான் வந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்கேன், யூ அன்எஜுகேட்டட் லிட்டில் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வேகமா போயிட்டு அந்த ஸ்பைடர்ஸ் வந்துட்டு அடிச்சு நொறுக்கி இருக்கிறாரு. அப்ப அந்த ஜீசாக்கு இருந்துட்டு வாட் எனிமிஸ் எல்லாமே அவங்க மேல செவர்ல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்காங்களே அப்படிங்கிறப்ப ஜின்னு இருந்துட்டு கண்டிப்பா அவர் வந்துட்டு அந்த உயிரை எடுத்துக்கிற பில்ல வந்துட்டு சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு, அமேசிங், என்னால இவ்வளவு வந்துட்டு அதை வச்சு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சே பார்க்கல. அது வந்துட்டு மினியன் ஸ்பைடர்ஸ் தான், பட் 5 மடங்கு ஆர்பை எடுத்தும் கூட எங்களால அந்த ஸ்பைடர்ஸ் மேல ஒரு ஸ்கிராட்ச கூட போட முடியல. ஹவவர் பெருசா வந்துட்டு எடுத்துக்கிட்டு இவ்வளவு பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப அந்த தேசு தாத்தா வந்துட்டு ஒரு ரெட் கலர் ஸ்பைடர் இருக்குல்ல பெருசு, அது மேல வந்துட்டு போயிட்டு அட்டாக் பண்றாரு. ஆனா அவரோட கைதான் இருந்துட்டு அதுல பயங்கரமா இருந்துட்டு உடஞ்சு போகுது. அப்ப ஜின்னு வந்துட்டு ஐ கெஸ் அவரோட பாடியால இதை ஹேண்டில் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். நம்மளோட உயிரெடுத்துக்கிற பில்ல நம்ம சாப்பிட்டாலும் ஸ்ட்ரென்த்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப எசென்ஷியலா மாறிடும் போல. சரி வாங்க போலாம், அவரால் ரொம்ப நேரம் ஹோல்ட் ஆன் பண்ணி வைக்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம இங்க இருந்து சீக்கிரமா வெளியே போய் ஆகணும் அப்படிங்கிறப்ப ஜீசாக்கு வந்துட்டு ஓகே சரி வா போலாம் ஜாட்டர் பாக்ஸ் அப்படிங்கிறப்ப ஹீரா இருந்துட்டு ஜியாங் தேசோ அவர் வந்துட்டு ஃப்ரெண்ட், அவர் வந்துட்டு எனக்கு பிரெட் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. அப்படிங்கிறப்ப ஜீசாக்கு இருந்து ஜாட்டர் பாக்ஸ் நோ அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு பயங்கர வேகத்துல தேசுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்காக போறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. அப்ப அந்த சைடு தூக்கி வீசப்பட்டு விழுந்தான் இல்லையா அந்த ஹியூனில், அவன் இருந்துட்டு இருமிட்டு தாத்தா எதுக்காக வந்துட்டு இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறப்ப வழியில நிறைய ஸ்பைடர்ஸ் வந்து இருக்கு, ஆனா அவனை கண்டுக்காம அந்த சைடு வந்துட்டு போயிட்டு இருக்கு. அவர் வந்துட்டு வாட் எதுக்காக அதுங்க வந்துட்டு என்ன பத்தி கேரே பண்ணிக்கல அப்படிங்கிறப்ப அங்கதான் அந்த தேசு தாத்தா இருந்துட்டு அங்க இருக்கிற ஸ்பைடர் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு அவர் பக்கம் வந்துட்டு டிஸ்ட்ராக்ஷனை இழுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த ஹியூனில் இருந்துட்டு கிராம்ஸ் அவர் வந்துட்டு அவரே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எனக்காக டைமை வந்துட்டு வாங்கி கொடுக்குறாருல அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா இந்த இடத்துல இருந்து நான் கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறப்ப அவர் வந்துட்டு அந்த கை உடையிற சமயத்துல ஹீரோ வந்துட்டு ஒரு ஸ்பைடர் வந்துட்டு எத்தி உதச்சு அவரை வந்துட்டு காப்பாத்திருப்பான். அப்ப அந்த ஹியூனில் இருந்துட்டு சாட்டர் பாக்ஸ் நம்மள காப்பாத்துறதுக்காக இங்க வந்திருக்கான், எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா நடக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுற வயசானவர் இருந்துட்டு அவரோட உயிரை கொடுத்து அந்த இடத்துல ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அவ்வளோ கூட வயசாகாத ஒரு சின்ன பையன் இருந்துட்டு அவரை காப்பாத்துறதுக்காக அங்க சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அவங்க தான் இந்த விஷயத்தை என்னமோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நான் நடந்துட்டு இருக்கேன், நானுமே அந்த பேஸ்டர்டை விட எந்த ஒரு விதத்திலையும் டிஃபரெண்டே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு அவனுக்கு கொடுத்துருப்பாங்களா உயிரை எடுத்துக்கிற அந்த பெரிய டவுன் ஜம்ப் அது இருந்துட்டு அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப இங்க ஹீரோ சண்டை போட போறத பார்த்து அந்த ஜின்னு இருந்துட்டு வாட் சாட்டர் பாக்ஸ் வந்து எதுக்கு அங்க போயிட்டு இருக்கான், அவனை வந்துட்டு நான் பாத்துக்க சொல்லி உங்ககிட்ட சொன்னேன் தானே அப்படிங்கிறப்ப பின்னாடி ஒரு ஸ்பைடர் அட்டாக் பண்ண வருதா. கடைசி நேரத்துல ஜின்னு இருந்துட்டு அதை எப்படியோ வந்துட்டு புடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறான். ஆனா அப்பவுமே ஒரு ஸ்பைடர் இருந்துட்டு ஜின்னு அட்டாக் பண்ண வரப்ப அதுங்க போர் செஞ்சுட்டு இருக்கல இன்னொரு மான்ஸ்டருக்கு எதிரா, அது ரெண்டு வந்து அந்த ஸ்பைடரை கடிச்சு அதை வந்துட்டு போட்டு தள்ளிடுது. நல்ல வேலையா உயிரோட இருக்கேன் அப்படின்னு பாக்குறப்ப மறுபடியும் அந்த மான்ஸ்டர் வந்துட்டு நிறைய வரப்ப அவன் அங்க இருந்து பெருசா ஒரு ஜம்ப் பண்ணி அந்த இடத்துல இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஜீசாக் கிட்ட போயிட்டு ஜீசாக் எதுக்காக நீ வந்துட்டு இப்படி இதோ ஒண்ணு நினைச்சு அப்படியே நின்னுட்டு இருக்க, உனக்கு வந்து இந்த இடத்துல சாகணும்னு ஆசையா அப்படிங்கிறப்ப இல்ல அந்த சாட்டர் பாக்ஸ் அப்படிங்கிறப்ப ஜின்னு வந்துட்டு அவனை வந்துட்டு இங்கே விட்டுட்டு போயிடலாம், நம்ம வந்துட்டு ஒரு பேட்டில் ஃபீல்டோட மிடில் இருக்கோம், நம்ம வந்துட்டு கொஞ்சம் தயங்கினாலும் சரி இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இறந்து போயிருவோம் அப்படிங்கிறப்ப பின்னாடி இந்த ஒரு மான்ஸ்டர் வந்துட்டு அட்டாக் பண்ண வருது. இந்த ஜின்னு வந்துட்டு காப்பாத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்றப்ப அந்த இடத்துல ஒரு லைட்டா வெளிச்ச மாதிரி உங்களுக்கு தெரியுதா, அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு லேசர் அட்டாக் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பீம் அட்டாக் மாதிரி அந்த இடத்துல இருந்து வருது. அது வந்துட்டு முடிஞ்சு நம்ம பாக்குறப்ப அந்த இடத்துல நெருப்பு குழம்புகளை உருவாக்குற அளவுக்கு அது வந்துட்டு பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த மான்ஸ்டர் ஒண்ணுமே இல்லாம போயிருது. இப்ப நம்மள சுத்தி ஏதோ ஒண்ணு போச்சுல, இந்த மான்ஸ்டர் எல்லாமே அப்படியே மெல்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறப்ப ஜீசாக் இருந்துட்டு ஜின்னு கொஞ்சம் இங்க பாரு, இதுதான் வந்துட்டு ஸ்பைடர் டியூக் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஜின்னு இருந்துட்டு இல்ல இது கண்டிப்பா ஸ்பைடர் டியூக் கிடையாது, ஏன்னா பின்னாடி பாரு அதே மாதிரி நிறைய ஸ்பைடர் இருக்கு அப்படின்னா இதுவுமே ஸ்பைடர் டியூக்கோட ஒரு அடியாளுங்க மாதிரி தான் அப்படிங்கிறப்ப அது அட்டாக் பண்ண போதா, அது வந்துட்டு மறுபடியும் அட்டாக் பண்ண போகுது. ரன், இந்த சாட்டர் பாக்ஸ் வந்துட்டு இங்கே விட்டுட்டு போகலாம், உனக்கு வந்துட்டு உயிரோட இருக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா இங்க இருந்து ஓடு அப்படிங்கிறப்ப அந்த லேசர் வந்துட்டு அட்டாக் பண்ணிருது. அதுல என்ன ஆனாங்கன்னு தெரியல. இங்க அந்த தேசு தாத்தா இருந்துட்டு உனக்கு என்ன சாகிறதுக்கு ஆசையா, நான் வந்துட்டு உங்க எல்லாத்துக்குமே டைம் தான் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் எதுக்கு நீங்க வந்த அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ இருந்துட்டு பிரெட், நான் வந்துட்டு உங்களோட பிரெட்டை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையப்பட்டேன், நீங்க வந்துட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்தீங்களா அப்படிங்கிறப்ப அந்த ஹியூனில இருந்துட்டு கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுன் ஜம்போட பவர் மூலமா ஸ்பைடர் எல்லாத்தையுமே விளக்கிட்டு இந்த இடத்துல ஜம்ப் பண்ணி வந்துட்டு இருக்கான். கிராம்ஸ் உங்களை காப்பாதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப
அந்த தேசு வந்துட்டு யூ கிரேசி பேஸ்டர்ட், நான் எதுக்காக உன்னை வந்துட்டு இங்க இருந்து தூக்கி வீசி அமிச்சேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஹியூனில இருந்துட்டு எனக்கு தெரியும் நான் வந்து இங்க இருந்து ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்துட்டு என்ன தூக்கி வீசுனீங்க. பட் கிராம்ஸ், நான் வந்துட்டு உங்களை இங்க விட்டுட்டு போனேன் அப்படிங்கிற கில்ட்டோட இங்க இருந்து போயிட்டு வாழ்றதை விட இந்த இடத்துல நான் வந்துட்டு செத்தே போயிருவேன். இல்ல இந்த டவுன் ஜம்போட பவர் மூலியமா நம்ம எல்லாருமே இங்க இருந்து போவோம், அது வந்துட்டு கண்டிப்பா எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப அந்த தாத்தா இருந்துட்டு சோ நீயுமே இருந்துட்டு அதை சாப்பிட்டுட்டியா அப்படிங்கிறப்ப ஹியூனில இருந்துட்டு ஆமா நம்ம வந்துட்டு இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் செகண்ட்ஸ்லயே வந்துட்டு செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் சொன்னா. பட் இதை வந்துட்டு பிரிட்டி மேனேஜபிளா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப தாத்தா இருந்துட்டு சாட்டர் பாக்ஸ் நீயும் சாப்பிட்டியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட கையில இருக்கிறத வந்துட்டு காமிக்கிறான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதை புடிங்கி அங்க இருந்து அவர் தூக்கி வீசிறாரு. ஹியூனில் வந்துட்டு கிராம்ஸ் எதுக்காக இதை பண்ணீங்க அப்படிங்கிறப்ப அந்த தாத்தா இருந்துட்டு இங்க நான் சொல்றதை கேளு, இந்த டவுன் ஜம்ப்ஸ் அப்படிங்கிறது வெறும் ஒரு மேஜிக்கல் வந்துட்டு ஆர்டிஃபேக்ட் கிடையாது, உன்னால அதை கண்டிப்பா கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப அது வந்துட்டு ஆனா நான் டோட்டலா ஃபைனா தானே இருக்கேன் அப்படிங்கிறப்ப முட்டாள் உன்னோட கால்களை வந்துட்டு நீ பாரு, இது வந்துட்டு மனுஷங்களோட பாடியால ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது, நீயும் நானும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஊனமா மாறிட்டோம், உனக்கு வந்துட்டு அந்த கால் உடஞ்சிருக்கிற ஃபீலிங்கை வந்துட்டு உணர முடியாத காரணம் இந்த டவுன் ஜம்ப் தான், என்கிட்ட வந்துட்டு ஆல்ரெடி எஃபெக்ட் இருந்துட்டு போக ஆரம்பிச்சிருச்சு, சாட்டர் பாக்ஸ் மட்டும் வரல அப்படின்னா நான் இன்னும் வழியிலே இருந்துட்டு பாஸ் அவுட் ஆயிருப்பேன், நம்ம ரெண்டு பேரோட கதையும் வந்துட்டு இந்த இடத்துல முடியாதான் போகுது, சோ அட்லீஸ்ட் இவனையாச்சும் இந்த இடத்துல இருந்து உயிரோட அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கே தெரியும் அந்த கோடு வருது, சோ அந்த இடத்துல லேசர் அட்டாக் வந்துட்டு வரப்போகுது, சோ அந்த டவுன் ஜம்மோட பவரை பயன்படுத்தி அவங்க ரெண்டு பேத்தையுமே அங்க இருந்து அவரு தள்ளி விட்டுட்டு ஹியூனில் சாட்டர் பாக்ஸ் இருந்துட்டு உயிரோட இருக்கிறத வந்துட்டு நீதான் ஏதாச்சும் பண்ணியாகணும் அப்படிங்கிறப்ப அந்த லேசர் அட்டாக் பண்ணி அந்த இடத்துல அந்த தாத்தா அப்படியே இருந்துட்டு மெல்ட் ஆகி போயிறாரு. அப்ப இந்த ஹியூனில் இருந்து கிராம்ஸ் அப்படின்னு கத்துறப்ப அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. சோ நம்ம ஹீரோவோட மெமரியில இருந்த மாதிரி இவங்க யாருமே சாகல, ஏன்னா எனக்கு இவர் எப்படி சாவார்னு சொன்னான்னு மட்டும் ஞாபகம் இருக்கு, ஏதோ ஒரு பாய்சன் கேஸ்னால மெல்ட் ஆகி செத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்ன ஞாபகம் இருக்கு. சோ ஹீரோக்கு வந்து இவ்வளவு ஒரு டிராஜிக்கான பேக் ஸ்டோரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சே பார்க்கல, இதுக்கப்புறம் என்ன காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச சாப்டர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.